மல்பெரி பழத்தை வச்சு ஒரு ஜவ்வரிசி பாயாசம் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரை டம்ளர் எடுத்துருக்கேங்க. 5 மடங்கு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். இடத்துல விளைஞ்ச மல்பெரிங்க. இதை நல்லா கழுவி கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த பதம் போதுமான அளவு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆற வச்சுருவோம். 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். தேவைக்கப்போ முந்திரி போட்டுக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அப்புறம் திராட்சையை போட்டுக்கலாம். அதையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்மள பால் ஊற்றுறோங்க. இந்த மல்பெரி அரைச்சிருக்கோம்ல அதில் ஊற்றுறோம். ஆறுன ஜவ்வரிசியில் ஊற்றுறோங்க. இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நான் மில்க் மெய்டை 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கலர் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கலக்கிக்கலாம். அப்படியே அடுப்பில் வச்சு. இப்போ ஆறுனதை இதில் ஊற்றுறோங்க. பருத்து வச்சு முந்திரி திராட்சையை போடுறோம். ஏலக்காய் ஒன்று பொடியன்னு இருக்குன்னு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒன்று. மல்பெரி பாயாசம் ரெடிங்க. எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நன்மை இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. அதனால் கண் பார்வையை நல்லபடியாக வச்சுக்கோம். அது தவிர விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்துது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு இது கட்டுப்படுத்துது. உயர் அழுத்தத்தை குறைக்குது. அது தவிர ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இது அதனால் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணதுனால மாரடைப்பு வராமல் தடுக்குது இது. ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மை இருக்குது. கேன்சரை தடுக்க இது உதவுதுங்க. இதை நம்ம நிறைய நன்மை இருக்குங்க. தலைமுடி அப்புறம் தோல் சம்மந்தமான பிரச்சனை அதெல்லாம் இது சரி செய்யுங்க. ஏகப்பட்டது சர்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சொல்லிக்கிட்டே போகலாங்க. எக்கச்சக்கம் இதில் நன்மை இருக்குங்க. இதுக்குடைய வளர்ப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா 18க்கு 18 இன்ச்சு உள்ள க்ரோ பேக்கோ எது அந்த மாதிரி அளவு சைஸில் வளர்க்கலாங்க. இதுக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மீன் அமிலம் தெளிக்கணுங்க. 1 லிட்டருக்கு 10 ml தெளித்தோன்னா காய்கள் நிறைய கிடைக்குங்க. நம்ம கட்டிங் வாங்கிட்டு வந்துட்டால் நம்ம இதை நல்லா வளர்த்துடலாங்க. 6 மாதத்தில் நமக்கு பழம், 6லேருந்து 8 மாதம் நமக்கு பழமே கிடைக்குங்க. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.